செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன். தாயகம் யாழ்ப்பாணம் கோப்பாயைச் சேர்ந்த ஆசிரியர் ஆறுமுகம், இணுவிலைச் சேர்ந்த ஆசிரியை சரஸ்வதி அவர்களின் அருந்தவ புதல்வனாக சைவமும் தமிழும் தழைத்தோங்கும் குடும்ப பின்னணியிலேயே வந்தவர். இவரது தந்தையார் திரு ஆறுமுகம் இலக்கிய கலாநிதி பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்களின் அபிமான மாணவர் ஆவார். தனது ஆரம்ப கல்வியை மருதனார் மடம் ராமநாதன் கல்லூரியில் பெற்றவர். இடைநிலை கல்வியை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கற்றார். பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரியாக வெளியேறினார். இளமையிலேயே தமிழ் பேச்சு, பஜனை, பட்டி மண்டபம் முதலியவற்றிலே ஈடுபாடு கொண்டு புகழ் பெற்றவர். ஆசிரியராக பணியாற்றிய இவர் சுன்னாகம் ஸ்கந்தவருடைய கல்லூரியின் அதிபராக பொறுப்பேற்று பணியாற்றினார். பொதுப் பணியிலே தீவிரமாக ஈடுபடுவதற்காக முன்கூட்டியே தனது அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். சிவத்தமிழ்ச் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களின் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் அரவணைப்புக்கும் உரியவராக திகழ்ந்தவர். அன்னையின் அடிச்சுவட்டிலேயே இன்று தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவராக விளங்குகின்றார். அர்ப்பணிப்புடன் ஆலயத்தின் நிர்வாக கடமைகளை பக்திபூர்வமாக நிறைவேற்றி வருகின்றார். சமய பணியினோடு சமூக பணியினையும் மிகவும் சிறப்போடு அன்னையை தொடர்ந்து இன்று வரை செய்து வருகின்றார். மிகவும் சிறப்பாக சமய சமூக பணிகளை செய்யும் முதன்மையானவராக திகழ்கிறார். சிவபூமி அறக்கட்டளையை நிறுவி இவர் ஆற்றி வரும் பணி அளவிடற்கரியது. சிவபூமியின் செயற்பாடுகளை சுருக்கமாக சுட்டிக்காட்டலாம். சிவபூமி மனவிருத்தி பாடசாலை, சிவபூமி முதியோர் இல்லம், சிவபூமி அருங்காட்சியகம், சிவபூமி திருவாசக அரண்மனை, சிவபூமி அபயம், மருத்துவ உதவி அகம் என பல சமூக சமய பணிகளை ஆற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிவபூமியின் செயற்பாடுகள் வடமாகாணம் மாத்திரமன்றி இலங்கையின் பல்வேறு மாவட்டங்களிலும் அகரித்துள்ளமை வரலாற்று சாதனையாகும். சமய தொண்டுகளும் சமூக தொண்டுகளுமே தமிழ் மக்களுக்கு இன்று தேவை என உணர்ந்து தொண்டின் சிகரமாக திருமுருகன் அவர்கள் விளங்குகின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை உறுப்பினராக பல காலம் பணியாற்றி வருகின்றார். அகில இலங்கை இந்து மாமன்ற உப தலைவராக இருந்து அளப்பெரிய பணியை ஆற்றுகின்றார். மிகச் சிறந்த மேடை பேச்சாளரான செஞ்சொற்செல்வர் அவர்கள் அகில உலகமும் சென்று சமய இலக்கிய உரைகளை ஆற்றி அதற்கு கிடைக்கும் அன்பளிப்புகளை சிவபூமி செயற்பாட்டிற்கே செலவிட்டு வருகின்றார். அம்பாளின் திருவருள் பூரணமாக இவருக்கு கிடைத்துள்ளது. திருவாசகம், திருமந்திரம், அபிராமி அந்தாதி, திருக்குறள் இவற்றை கருங்கல்லிலே செதுக்கி வைத்துள்ளார். ஈழத் திருநாட்டின் குறிப்பாக தமிழ் புலமை பாரம்பரியம் பற்றி விரல் நுனியில் வைத்துள்ள இவரின் மேடை பேச்சிலே அவற்றை காணலாம். இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலும் இன்னும் படித்துக் கொண்டிருப்பது இவரின் தேடல் ஆர்வத்தையும் ஆற்றலையும் காட்டி நிற்கின்றது. கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் எம் தேசத்தின் முதுசம், சைவ மரபையும் வரலாற்றையும் இணைக்கும் பாலம். மரபு தொய்யும் நிற்கும் இவ்வாற்றல் வல்லூரின் காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பதே எமக்கு பெருமை. சைவத்திற்கும் தமிழுக்கும் அளப்பரிய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் இவரின் பணிகளை தொடரவும் பயன்பாடு பெருகவும் இறைவனை வாழ்த்தி 2024 ஆண்டு உலக பண்பாட்டு தினத்திலே சிவத்தமிழ் ஞாயிறு எனும் விருது வழங்கி கௌரவிப்பதில் யாழ்ப்பாண பெட்டகம் நிழலுரு கலைக்கூடம் பெருமையடைகின்றது.